ரஜினிகாந்த் அரசியல் நான் திருப்பி நான் நிற்க போகிறேன்னா இன்னும் மக்கள்லாம் லூசு போயிருங்களா? முதல்ல வரட்டு கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் திருப்பி நான் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றீங்க. இதெல்லாம் பார்க்கறது வந்து மக்கள்லாம் என்ன என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கே ஒரு நிரந்தரமான ஒரு மைண்ட் செட் இல்லையே. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இல்லையே. வரணுமா வரக்கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கவே அவரால் முடியலையே. அப்படி இருக்க ஒரு இயக்கம் எப்படி உருப்படும்ன்றது என் கேள்வி. அந்த இயக்கம் எப்படி உருப்படும்? அவர் வருவேன்பீங்க, அப்புறம் வரமாட்டேன்பீங்க, அப்புறம் இல்லை அவர் வந்துட்டார் அதனால நான் வருவேன்பீங்க. இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப என்னது ரஜினிகாந்த் ஒரு உச்சக்கட்ட ஒரு நடிகர், அவர் கூட இருக்கவங்க அவங்க மனைவிலாம் இப்படிலாம் பேசுவது எனக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது. முதல்வர் வந்துட்டாப்புல சி ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றுக்கிட்டு எவ்வளோ அவமானங்கள் பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காப்புல. இவர் அவமானமே படாமல் நான் நிற்கணும், அரசியலில் வந்து நான் நிற்பேன், எல்லாரும் மக்கள் என்னை ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்னு நினச்சேன்னா எப்படி நினைக்க முடியும்? ஒரு அரசியல்னா ஒரு எதிரி வேணாமா? ஒரு சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போடாமலே நீங்கள் வந்து ஜெயிச்சிடணுமா? என்ன மக்கள் இயக்கம் அவங்க அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சார் இயக்கம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நடிக்கிறத விட்டு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னா என்னத்துக்கு நீங்களாம் நடிக்க? அப்புறம் நடிக்கதான் யார் இருப்பா? எல்லாருமே நடிக்கிறத விட்டுல இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னா நடிக்க அப்ப யார் தான் வருவா? நல்லா நடிப்பு போயிட்டு இருக்குன்னா நல்லா நடிக்க வேண்டியதானே. வயசான காலத்தில் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் அவரோட நல்லதுக்கு தான் சொல்றேன், கலாய்க்கிறதுக்காக சொல்றோம். இல்லை வந்து அவரை அவமானப்படுத்துவதோ இல்லை அவர் கிண்டல் பண்ணுவதோ என் நோக்கம் கிடையாது. வயசாயிருச்சு, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதா இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய பல வாய்ப்புகள் நீங்க இழந்துட்டீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா வாய்ப்பும் விட்டுட்டாப்ல. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருமே நான் இயக்கம் ஆரம்பிக்க போறேன், நான் வந்து வரப்போறேன் அப்படின்னு சொல்வது இது ஒரு நகைச்சுவையா இருக்கு. இந்த மென்டாலிட்டிலாம் முதல்ல மறந்துட்டு உருப்படியாக அரசியல் பண்ணால் மேபி உண்மையிலே அவங்க அதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிமேல் எப்பொழுதும் வாய்ப்புகள் கிடையாது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்.